ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நம்ம பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு 21,500க்கு மேலே கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒரு சேஃபான லெவல்னு டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ ஆனால் இங்கே ஒரு சப்போர்ட் லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது ஓபிஎஸ்ன்ற ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி நமக்கு ஒரு சின்னதாக ஒரு என்ட்ரிக்கான சான்ஸ் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம அந்த என்ட்ரிக்கான லெவலாக வந்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இன்டிமேஷன் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி காட்டின அடுத்து நமக்கான என்ட்ரி கிடைக்குது அப்படின்றப்ப 24,400 அப்படின்ற காலில் 140 பை பண்ணி 160 டார்கெட் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ டார்கெட் நமக்கு முடிஞ்சுது. அடுத்து ஓவரால் வியூ வந்து நமக்கு எப்படி போக சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த லெவலில் 21,500க்கு மேலே மட்டும்தான் கால் அப்படின்ற மாதிரி நம்ம இங்கேயே டிவைட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 21,500க்கு மேலே மட்டும்தான் அபவ் பை அப்படின்னு கொடுத்துட்டோம். நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் எப்பயுமே மார்க்கெட் ஆக்சுவலாக இந்த டைமில் வந்து மேலே போகிற சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அதில் மார்க்கெட்டுக்கான மொமெண்டம் பார்த்தீங்கன்னாலும் இங்கே வந்து ஸ்ட்ராங்காக பையிங் அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த லெவலில் வந்து ஸ்ட்ராங் பிரேக் அவுட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது மேலே அப்படி ஏறிட்டு அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும்போது இந்த லெவலில் பிரேக் அவுட் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணோம். ஆனால் பிரேக் அவுட் பண்ண முடியாமல் ரிஜெக்ட் ஆகி டவுனில் வந்தது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் அகைன் பிரேக் அவுட் பண்ணணும். அதாவது இந்த ரெண்டு லெவல்லையும் ஈக்குவல் பண்ணுங்க. ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிற லெவலில் பிரேக் அவுட் பண்ணுறதா எக்ஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கேயும் பிரேக் அவுட் பண்ணாமல் ரிவர்சல் ஆகி மறுபடியும் சப்போர்ட் எடுத்துட்டு இப்போ க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய லெவல் அடுத்து மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் நமக்கான என்ட்ரி ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய லெவல்ஸ் அப்படிங்கிறதும் 41,400 என்ற லெவலுக்கு கீழே 350க்கு 40 பாயிண்ட் வரும் அப்படின்ற மாதிரி லெவல் ஒன்று இருக்கு. ஸோ இந்த லெவல் வந்து இந்த 350 அப்படிங்கிற பாயிண்ட் வரைக்கும் கீழே வரலாம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். ஆனால் இந்த வரைக்கும் கீழே க்ளோசிங் வரல. அட் தி சேம் டைம் 21,500 அப்படிங்கிற லெவலுக்கு மேலேயும் மார்க்கெட் வந்து போய் முடியல அப்படின்றப்ப நம்ம எதிர்பார்க்கக்கூடியது அடுத்து அப்படின்னா ரேஞ்ச் அப்படிங்கிறது 21,400 to 500 அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவல்ஸ். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் நடக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். எதுக்குள்ள எப்படின்னா மார்க்கெட் சின்னதாக ஒரு கேப் அப் அப்படின்ற மாதிரியோ அல்லது ஒரு சின்ன கேப் டவுன் அப்படின்ற மாதிரி. சின்ன கேப் டவுன் அப்படின்னா 21,400 380 அப்படிங்கிறது இந்த லெவலுக்கு உள்ளேயே 21,370 அப்படிங்கிற லெவலுக்குள்ளே மார்க்கெட் வந்து கேப் அப்ல கேப் டவுன்லேயே ஓப்பன் ஆகும்போது கேப் டவுன் ஓப்பன் ஆனால் இந்த சப்போர்ட் எடுத்து மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ட் வரை ஆக்சுவலாக இப்போ இந்த 21,400 அப்படிங்கிறது சப்போர்ட்டாக இருக்கிறது இப்போ ரெசிஸ்டண்ட்டாக மாறிடும். ரெசிஸ்டன்ட் வரைக்கும் போயிட்டு அகைன் டவுனில் வந்து அடுத்து சப்போர்ட் லெவல் அப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய 21,200 அப்படின்னு இதுக்கு வந்து 21,300 அப்படிங்கிற லெவல் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கான சப்போர்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 21,200. ஸோ ரெண்டு லெவல்லையும் ஒவ்வொரு சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு போக சான்சஸ் இருக்குது. இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இது வரைக்கும். ஆனால் இந்த பிரேக் அவுட் ஆகி க்ளோசிங் வைக்கல அப்படின்னா ரிஜெக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி மார்க்கெட்டில் இங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மறுபடியும் மேலே போய் ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணும். ரேஞ்ச் அப்படிங்கிறது 21,500 அப்படிங்கிற லெவல் வரைக்கும். இந்த 500க்கு மேலே பிரேக் அவுட் ஆகுதுன்னா சூப்பரான கால். நம்ம அதுக்கான டார்கெட் 100 பாயிண்ட்ஸ் வந்து சேஃபான பிளான் சூப்பராக மேலே போகும். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அடுத்த டார்கெட் நம்ம வச்சுக்க போகிற வீக்லி லெவலே டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் ரேஞ்ச் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். ரெசிஸ்டன்ட்ல செல்லும் சப்போர்ட் பையும் ரெண்டுமே நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ட்ரி டார்கெட் சொல்லியிருக்கோம். இந்த வியூ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய நம்பருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.